இந்த வழியா தானே வருவா? இன்னும் ஆளே காணும். வர டைம் தான். இன்னைக்கு எப்படியாவது அவகிட்ட பேசியே ஆகணும். ஏய் ரம்யா, உனக்காக தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ நேரம்? வா, உன் கூட கொஞ்சம் பேசணும். சந்தோஷ், நான் சொன்னேன்ல எல்லாரும் இருப்பாங்கன்னு. இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஐயோ, யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது? சரி வாங்க, என்ன பேசணும்? நானும் இன்னைக்கு எவ்வளோ நாள் தாண்டி வெயிட் பண்ணுறது? நம்ம வீட்டில் சொல்லிடலாம். எங்கள் அம்மா வேற அடுத்தது எனக்கு பொண்ணு பார்க்குறேன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. நான் வீட்டில் சொல்ல போகிறேன். அதுதான் உங்ககிட்ட பேசணும்னு நான் நினச்சேன். ஐயோ சந்தோஷம், சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. சொல்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? உங்கள் வீட்டில் ஒத்துக்குவாங்களா? அப்படியே எங்கள் வீட்டில் ஒத்துக்கணுனாலும் எனக்கு முன்னாடி எங்கள் அக்கா இருக்கா. அவளுக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு என்னை பற்றி யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போவே போய் சொல்கிறேன்னு சொல்கிறீங்களே. அதுவும் 2 பேர் வீட்லேயும் இப்போ தான் கொஞ்சம் நட்பாக பழகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இந்த பிரச்சனை மட்டும் தெரிய வந்து அவங்க 2 பேரும் ஒத்துக்காமல் சண்டை மட்டும் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டாங்க. நம்மளால் சேரவே முடியாது. கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். எப்படியாவது எங்கள் அக்காவுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நானே பொறுமையாக எங்கள் வீட்டில் பேசுகிறேன். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா பேசுனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒத்துக்குவாங்க. அதனால தான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் இப்போ எப்படியாவது பேசி கொஞ்ச நாள் டைம் கேளுங்க. தள்ளி போடுங்க. நானும் இப்போ தான் படிச்சுட்ருக்கேன். உங்களுக்கும் எல்லாம் தெரியும்ல. தெரிஞ்சுட்டு நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சந்தோஷ். ஓ, அப்போது நீயும் நானும் வேறு வேறு மதம்ன்றனால யோசிக்கிறியா? சொல்லு ரம்யா. இவ்வளோ நாள் தெரியலையா உனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி வீட்டில் சொன்னா? இப்போ என்னமோ புதுசாக பேசிகிட்டு இருக்க பிரச்சனை வரும்னு. என்ன சொல்ல வர? இப்போ பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரியா? ஏன், நீ வந்து ஹிந்து, நான் கிறிஸ்டின், அதனாலயா? சொல்லு ரம்யா, சொல்லு. சே, என்னை பார்த்து நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்களே சந்தோஷ். என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன அப்படியே தெரியுது? நான் இதுக்காகலாம் யோசிக்கல. இப்போ சொல்ல வேணாம் தான் சொல்கிறேன். அதுக்காக சொல்லவே வேணாம்னு சொல்லலை. இப்போ சொன்னால் பிரச்சனை அதிகமாக வரும். அப்படியே பிரச்சனை வந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் இமீடியட்டாக நமக்கு கிடைக்காது. ஏன்னா எங்கள் அக்கா இருக்கா எனக்கு முன்னாடி. அவள் திவ்யா ஊரில் இருக்கா. அதுவும் இல்லாமல் இங்கே இருந்தால் கூட அவகிட்ட நான் ஏதாவது ஐடியா கேட்பேன். இப்போ அவளும் இங்கே இல்லை, ஊரில் இருக்கா. இப்போ தான் வேலைக்கும் போயிருக்கா. அவளுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு யோசிப்பாங்க. அதுக்குள்ளே இப்போ வந்து நீங்கள் எனக்கு பொண்ணு கேட்டாலோ இல்லை என்கிட்ட வந்து நீங்கள் இப்படி சொல்கிறதுனாலையும் இந்த பிரச்சனை முடிய போகிறதில்ல. அதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இப்போதைக்கு தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணுற பேச்சு எடுக்க வேணாம். நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் நீங்கள் சொல்லி புரிய வைங்க. அதை தான் நான் சொல்கிறேன். புரிஞ்சுக்கோங்க சந்தோஷ் ப்ளீஸ். சரி, எனக்கு புரியுது. நான் உனக்காக பேசி பார்க்குறேன். அவங்க எதுவும் இப்போ தான் என் கல்யாண பேச்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொல்லி தள்ளி போட பார்க்குறேன். ஆனால் ரொம்ப நாளைக்கெலாம் முடியாது ரம்யா. ப்ளீஸ் நீயும் புரிஞ்சுக்கோ. எனக்கு உன் கூட சேரணும், உன்னா வாழணும். உன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னவோ உன்னை மிஸ் பண்ணிடுவோன்னு பயமாக இருக்குது. இந்த மதத்தை காட்டி எங்கள் அம்மா அப்பா நம்ம கல்யாணத்தை பண்ண விடாமல் தடுத்துருவாங்களோன்னு எனக்கு என்னவோ ரொம்ப பயமாக இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உங்கள் அக்கா கல்யாணம் முடிஞ்ச உடனே எங்கள் அம்மா அப்பா கிட்ட நீ இதை பற்றி பேசி ஆகணும் சொல்லிட்டேன். சரி சந்தோஷ், எனக்கும் புரியுது உங்களோட சுச்சுவேஷன் என்னென்னு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் எப்படியாவது உங்கள் வீட்டில் பேசி கன்வின்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போடுங்க ப்ளீஸ். அக்காவோட கல்யாணம் முடிஞ்ச உடனே நானே எங்கள் வீட்டில் பேசுகிறேன். அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு இங்கே ரொம்ப நேரம் நின்று பேச முடியாது. யாராவது பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். எங்கள் வீட்டிலலாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அப்பா வேறு ஊரில் இல்லை, வெளியே எங்கேயோ போயிருக்காரு பிஸ்னஸ் விஷயமா. அவ்வளோதான். ஏதாவது தெரிஞ்சதுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். சரி, நான் கிளம்புறேன். காலேஜில் கல்ச்சுரல்ஸ் இன்றைக்கி. ஸோ அதனால தான் நான் சாரியில் வந்தேன். லேட்டாக போனாலும் அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி எதுவும் பிரச்சனை இல்லை. அதனால தான் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் நின்று பேச டைம் கிடச்சிது. நான் கிளம்புறேன், வரேன். நான் வேணால் கொண்டு வந்து பைக்கில் விட்டுட்டுமா? காலேஜ் இங்கே பக்கமாக தானே இருக்குது, நான் கொண்டு வந்து விடுறேன். ஐயோ சாமி, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நீங்கள் கொண்டு வந்து விடுறேன்ட்டு விட போய் யாராவது பார்த்துட்டாங்கன்னா, அது காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தாலுமே அது பெரிய பிரச்சனை தான் ஆகும். ஊருக்குள்ளே யார்கிட்டயாவது சொல்லிடுவாங்க. அதனால் அதெல்லாம் வேண்டாம். நான் டவுன் பஸ் பிடிச்சி போய்க்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வரேன். சரிடி, பஸ் ஸ்டாண்ட் வரைக்குமாச்சும் கொண்டு வந்து விட்டுட்டு வரேன். தனியாக எப்படி அனுப்புறது உன்னை? இங்கேருந்து எவ்வளோ தூரம் நடந்து போவேன்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நடந்துடுவேன் வேகமாக. நான் போயிட்டு வரேன். நீங்கள் போங்க முதல்ல. என்ன ரோஸ்லின், தூக்கத்தெல்லாம் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்த? என்ன விஷயம்? நேற்று நல்லா என்ஜாய் பண்ண போல இருக்கே. ஆ, பெரிய பார்த்து
போடி உனக்கு வேற லெவல் ஃபன் தான் போ. நீ பேசாத, உன்னால தான் மாற்றி விட்டுட்டு நான் வரலன்னு தான் சொன்னேன். நீங்கள் 2 பேரும் தான் என்னை கம்பல் பண்ணி கூப்பிட்டீங்க. எங்கே அவர் அந்த தினேஷும் அவர் நீயும் தான் கூப்பிட்டீங்க. கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு ஒழுங்கா வரணும்னு உனக்கு தெரியாதாடி? நான் போய் பயத்தில் அந்த மனுஷனை வேற கட்டி பிடிச்சிக்கிட்டு ஐயோ ச்சே எனக்கே ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. பயம் வெளியே வந்தால் எனக்கு அசிங்கமாக போச்சு. எல்லாம் உன்னால தான். ஏன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக வேண்டியதானடி? நீ முன்னாடி போயிட்ட, அவர் தான் இருந்தார். அதனால தான் டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அவரை கட்டி பிடிச்சிட்டேன். வெளியே வந்தோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அப்படியா மேடம்? ஆனால் நீங்கள் உங்களை பார்த்தா அப்படி ஒன்றும் கஷ்டப்பட்ட மாதிரி தெரியலையே, இஷ்டப்பட்ட மாதிரில இருந்துட்டு. வெளியே வந்து ஒரே சிரிப்பு தான். ஹாரர் ஹவுஸில் அது எல்லாமே ஃபேக்கான மெட்டீரியல்ஸ் தான் செஞ்சு வச்சுருப்பாங்கடி. ஒரிஜினலாலாம் பயமுறுத்த மாட்டாங்க. ஏதாவது 1-2 மனுஷங்க பேய் வேஷம் போட்டு வந்து பயமுறுத்துவாங்க, அவ்வளோதான். அதை பார்த்து நீ இவ்வளோ பயந்துட்டியா? நைட்டெல்லாம் வேற கனவுல இது புலம்பிகிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்கிறது போ. தினேஷ் அண்ணா மட்டும் இல்லைன்னா நீ அவ்வளோதான். அங்கேயே மயக்க போட்டு விழுந்தாலும் விழுந்திருப்ப. நல்ல வேலை அவர் ஏதோ உன்னை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தனால ஆச்சு. சரி விடு, இன்னைக்கு சண்டே, எங்கே போகலாம்? என்ன பண்ணலாம்? வீட்டிலே இருக்கலாமா இல்லை வெளியே எங்கேயாவது போகலாமா? அண்ணாவும் வீட்டில் தான் இருக்காங்க போல இருக்கு. எங்கேயாவது வெளியே போகணுன்னா சொல்லுங்கள், கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஷீலா பெரியம்மாவும் காலையிலேருந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. டிஃபன்லாம் செஞ்சு வச்சிட்டாங்களாம், நம்மளை வந்து சாப்பிட சொன்னாங்க. நீ தான் எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால தான் நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன். என்ன பண்ணலாம் சொல்லு. நான் ஒன்றும் இஷ்டப்பட்டலாம் இல்லை. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி அவமானமாகவும் இருந்துச்சு. நான் போய் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் பயப்படுற ஆள் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் டக்குன்னு பயமுறுத்தினோன்னே பயமாயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டோம், அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரில. இஷ்டப்பட்டு போனேன்னா பொடி லூஸ் மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருப்பா. அவங்க இன்னும் கிளம்பலையா? ஏன் அவர் இங்கே இருக்காரு? அவர் போயிட்டாருன்னு நினச்சேன் நான். ஹலோ மேடம், இது அவரோட வீடு. ஓகே, நம்ம தான் அவங்க வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். அவரோட வீட்டில் எப்போ வேணால் இருப்பார் போவார். அதெல்லாம் நம்ம எப்படி கேட்க முடியும்? அதுவும் நான் எப்படி கேட்குறது? அதுவும் இல்லாமல் அவராம்ல என்ன இல்லை என்னன்ற ரொம்ப தான் என்னவோ நடக்குது. எதனால என்கிட்ட சொல்லிடுடி, எனக்கு அண்ணியா வரப்போறியா என்ன? ஏய் லூஸ் மாதிரி பேசாதடி திவ்யா. ஜஸ்ட்டு கேட்டேன் அவர் இன்னும் இருக்காரா இல்லை போயிட்டாரான்ட்டு. அதுக்கு போய் உடனே ஏதோ சொல்கிறா அண்ணி அது இதுன்ட்டு. அப்படிலாம் இல்லை. சரி நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம். நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். நீ சாப்பிட்டியா? நான்லாம் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு சொல்லு, நம்ம போகலாம். ஏம்மா ரோஸ்லைன் வேறு எங்கேயாவது போகலாமாம்மா? எங்கே வேணால் சொல்லுங்கள், கூட்டிகிட்டு போவான். இன்றைக்கி அவன் இருக்கிறனால பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நம்ம மட்டும் தான் தனியாக கேப் வச்சுட்டு போகணும். அவன் காரில் கூட்டிகிட்டு போவான். எங்கேயாவது போகணுன்னா சொல்லுங்கள். இங்கே பக்கத்தில் பீச் எடுத்துட்டு நம்ம நடந்தே வந்துட்டோம், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குன்ட்டு. வேறு எங்கேனாலும் சொல்லுங்கள், அவன் கூட்டிகிட்டு போவானே. இல்லை வேணாம் பெரியம்மா, நாங்கள் எங்கேயும் போகல. கொஞ்ச நேரம் நம்ம இங்கே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் தானே லீவு. ஸோ அதனால் நேற்றும் வெளியே போயிட்டு வந்துட்டோம்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எதுவும் வெளியே போகிறதுக்கு வேலை இல்லை, அதனால் நாங்கள் வீட்டில் தான் இருப்போம். என்ன ரோஸ்லின்? ஆமாம் ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வெளியே போகணுன்னு எந்த வேலையும் இல்லை. அப்படி போகிற மாதிரி இருந்தால் சொல்கிறோம். இன்றைக்கே போகல எங்கேயும், இன்றைக்கி வீட்டில் தான். சரிம்மா நீங்கள் பேசிகிட்டு இருங்க. நான் தான் அப்படியே கொஞ்சம் தூரம் வாக்கிங் போயிட்டு அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களையும் பார்த்துட்டு வரேன். ரொம்ப நாளாச்சு அவங்கள பார்த்து. இங்கெல்லாம் பக்கத்தில் தான் வீடெல்லாம், ஆனால் எங்கே வெளியவே வரமாட்டாங்க யாருமே. இந்த மாதிரி எங்கேயாவது பீச்சுக்கு வந்தால் தான் பார்த்தா தான் உண்டு. நான் போய் பார்க்குறேன்னு. சரி ஓகே ஆண்டி, போயிட்டு வாங்க. பெரியம்மா வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் ஏன் தனியாக போகணும், நானும் வரேன் வாங்க. சரிம்மா பா. என்ன மேடம் இப்போ பயம் போயிடுச்சா? நேற்று ரொம்ப பயமாக இருந்தீங்க, இப்போ ஓகேவா? எனக்கு என்ன பயம்? நான் பயப்படலாம் இல்லை, நான் கொஞ்சம் லைட்டாக பயம்தான். ஆனால் இப்போல்லாம் ஓகே தான். ஓஹோ அப்படி இருக்கு, ஆனால் இல்லை. சரி 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 திவ்யா அவ கூட நானும் போகிறேன். ஏன் மேடம் என் கூட நின்று பேசுகிறதுக்கு பயமா? அதுக்குள்ளே போகிறேன்னு சொல்கிறீங்க. சொல்லுங்கள் ரோஸ்லின்,
பயமா? எனக்கு என்ன பயம்? உங்கள் கூட பேசுறதுனால எனக்கு என்ன பயம் வரப்போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவள் விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்ட்டு தான் அவங்க கூட போகிறேன்னு சொன்னேன். மற்றபடி எனக்குலாம் ஒரு பயமும் இல்லை. நான் என்ன பேசுகிறேன் சொல்லுங்கள், என்ன பேசணும், என்ன வேணும்? என்ன வேணும்னு சொன்னால் தந்துடுவீங்களா? ஹலோ மிஸ்டர், என்ன என்ன சொன்னீங்க? இல்லை, உங்ககிட்ட ஏதாவது ரெக்வஸ்ட்டாக கேட்டால் தருவீங்களான்னு கேட்டேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அது கேட்குற விஷயத்தை பொறுத்து இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாமே தான். ஹலோ, நீங்கள் பேசுகிறது ஏதோ தப்பாக தெரியுது. என்ன ஓவராக இருக்குது பேச்சு? ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி நான் நினச்சதை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க. அப்படி என்ன நினச்சிங்க என்னை பற்றி? பொறுக்கின்னு நினச்சேன். ஹலோ, என்ன என்ன சொன்னீங்க? இல்லை, அங்கே பொறிக்கல்ல விற்கிறாங்கன்னு சொன்னேன். ஓஹோ, சரி சரி, எனக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சிச்சு. விடுங்க. என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? அதுக்குள்ளே நீங்கள் உடனே ஜட்ஜ் பண்ணிட்டீங்கல்ல. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இப்படி தான் ஜட்ஜ் பண்ணீங்கல்ல. உங்கள் பார்வையிலே தெரிஞ்சுது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இல்லைங்க. நான் ரொம்ப சாஃப்ட்டு. எல்லார்கிட்டையும்லாம் அவ்வளோவா பேச மாட்டேன். ஆனால் இப்போ உங்ககிட்ட நான் நல்லா பேசுகிறேன்னா அந்த ஸ்பேஸ் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதனால் உங்ககிட்ட நான் நல்லா பழகிறேன். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரியான பையன் நான் கிடையாது. எனக்கு பிடிச்சவங்கக்கிட்ட மட்டும்தான் நான் பேசுவேன். அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட்டீங்கல்ல. என்ன பிடிச்சவங்களா? என்ன சொன்னீங்க? அங்கே பாருங்களேன், அம்மாவும் திவ்யாவும் வர மாதிரி இல்லை. அங்கே பாருங்க. எனக்கு யாரும் வர மாதிரி தெரியலையே. இல்லைங்க, அங்கே பாருங்க, வந்துட்டாங்க. நல்லாவே சமாளிக்கிறாரு. வீட்டுக்கு போகலாமாப்பா? அவ்வளோதான், டைம் ஆச்சு வேறு. வாங்க போவோம். போகலாம் ஆண்டி. அக்கா, லக்ஷ்மிக்கு இங்கே தான் இருக்கிறீங்களா? உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். நல்லா தான் போச்சு போங்க. எல்லாரும் இங்கேயே இருக்கீங்க. பிரியாலும் இருக்கா, அப்புறம் நம்ம ரங்காக்காவும் இருக்காங்க. இன்னும் ஒரு 2 நாளில் நம்ம டூர் பேசியிருந்தாலக்கா கிளம்புற மாதிரி இருக்கும். அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். எல்லார் வீட்லேயும் பேசிட்டீங்கல்ல? ஆமா சொண்டே, அதெல்லாம் அன்னைக்கே பேசியாச்சுன்னு என் வீட்டுக்காரர்கிட்டயும் பேசிட்டேன். அவர்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க வீட்ல எல்லாம் பேசிட்டீங்கல்ல. அப்புறம் வேனுக்கும் பேசிடுங்க. அதை பார்த்து பேசிடுங்க. என்ன காசோ அதை நான் கொடுத்துட்றேன். ஆமா சொண்டே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க வீட்டிலலாம் எல்லாம் சரின்னு தான் சொல்லிட்டாரு. என் மாமியார் வீட்டிலையும் தான் கத்திக்கிட்டு கிடந்துச்சு. அப்புறம் அதுக்கிட்டையும் பேசி ஓகே வாங்கியாச்சு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வேனுக்கு என்னன்னு பேசிடு, சரியா? அப்புறம் ஏதோ உன் நாத்தனாரும் வரான்னு சொல்லாம சொல்லிட்டு இருந்தேன். அது என்ன கதை? ஆமாடி பிரியா, அன்னைக்கு டூருக்குன்னு பேசும்போது ஐயா சபரி தங்கச்சியும் கூட்டிகிட்டு போயா அப்படின்னு சொல்லி என் மாமியார் கிழவி நல்லா ஏற்றி விட்டு அப்போ அவர்கிட்ட அவங்க தங்கச்சி குடும்பத்துக்கும் சேர்த்து செலவு பண்ணி வைக்கிறதுக்கு வழிவகை பண்ணி விட்டுருச்சு. என்ன தான் பண்ணுறதோ தெரில. இது பார்க்குறதுக்கு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது, எல்லா வேலையும் பண்ணுது. இத்தனைக்கும் என் புருஷனுக்கு தெரியாமல் சீட்டு போட்டு அவள் தங்கச்சிக்காரிக்கு எடுத்து கொடுக்க தெரியுமா? ஏன் நான் தெரிஞ்சுமே நான் சொல்லி கொடுக்காம இருக்கேன். என்னடி சொல்ற? சீட்டு போட்டு உன் புருஷனுக்கு தெரியாம எடுத்து கொடுத்துச்சா? இதெல்லாம் எப்ப நடந்தது? ஆமாடி பிரியா, எல்லா வேலையும் பண்ணுது. என் புருஷன்கிட்ட சொன்னாலும் என்னைய நம்ப மாட்டார். அவங்க அம்மா சொல்கிறது தான் வேத வாக்கா நினச்சி நம்பிட்டு இருப்பாரு. ஆனால் இது பண்ணுற தில்லாலங்கடி வேலையெல்லாம் எனக்கு தான் தெரியும். பார்த்துக்க, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் எல்லாத்தையும் மாட்டி தான் விட போகிறேன் பாரு. இந்த கிழவிக்கு அப்போ தெரியும் நான் யாருன்னு. சரி விடு, நீங்கள் எல்லாம் வீட்டில் பேசிட்டீங்கல்ல, அப்போ வேனுக்கும் பேசிடலாம். நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். என்ன ரங்கக்கா, என்ன கரெக்டு தானே? சரி சவுண்டே, பேசிட்டீங்கன்னா சரி. எங்க வீட்லயும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் வரேன்னு தான் சொல்லிட்டாங்க. போயிட்டு வந்துருவோம். ஏன்னா 2 நாள் தானே போறோம், போயிட்டு வந்துருவோம்ல. ஆமாக்கா, 2 நாள் தான். போயிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு அடுத்த நாள் நம்ம வந்துடுற மாதிரி தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் நைட்டு மட்டும் தான் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி. நம்ம இங்கே நைட்டு கிளம்புவோம். அடுத்த நாள் காலையில் அங்கே போன உடனே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உடனே சுற்றி பார்க்க போயிடுவோம். அப்புறம் ஒரு நாள் மட்டும் எங்கேயாவது ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த நாள் சுற்றி பார்த்துட்டு உடனே வந்துடுறது தான். 2 நாள் பிளான் தான்க்கா. அதனால் வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிம்மா சரிம்மா, அப்பா பிரச்சனை இல்லை. எங்க வீட்லயே நான் பேசிடுறேன் நான். அட என்ன, இங்க மீட்டிங் போயிட்டு இருக்கு. என்ன விஷயம்? சவுண்டு என்ன? கோலாகலமா ஏதோ மீட்டிங் போட்டுட்டு இருக்க மாதிரி தெரியுது.
வாங்கக்கா வாங்க, உங்ககிட்ட தான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. நல்லதா போச்சு. அதான் இன்னும் 2 நாளில் சென்னைக்கு கிளம்புறோம்ல டூருக்கு, அன்றைக்கி கூட பேசியிருந்தோமே, அதுக்கு தான்க்கா சொல்லலான்ட்டு. இன்னும் 2 நாளில் கிளம்புறோம், எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க, அதை சொல்லிட்டு போகலான்ட்டு தான் வந்தேன். எல்லோரும் வீட்லேயும் பேசிட்டாங்களாம், எல்லாம் ஓகேன்னு சொல்லியாச்சுருந்தாங்க. அதனால தான் வேனுக்கும் சொல்லியாச்சு, அதெல்லாம் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன். கரெக்டாக நீங்களும் வந்துட்டீங்க. நல்லதாக போச்சு. அதெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, ரெடி ஆகிக்கோங்க. பிள்ளைங்கக்கிட்டேயும் போய் பார்க்கணும் அங்கே போய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்காகத்தான் சொன்னேன். திவ்யாலும் அங்கே ரோஸ்லைனும் அங்கே தானே இருக்காளுங்க. அதுக்கு எதோ வேணும்னு எடுத்து வைக்கணும், நீங்களே முறுக்கு அது இதுன்னு சுட்டு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் 2 நாளில் நம்ம கிளம்புவோம். அதுதான்க்கா. அப்ப இன்னும் 2 நாள்ல பாட்டு பாடிட்டு கிளம்ப போறோம்னு சொல்லு. பாட்டா? என்ன பாட்டு தியா? அதான்க்கா, மெட்ராஸை சுத்தி பார்க்க போறேன் நான், மெரினாவில் வீடு கட்ட போறேன், லைட் ஹவுஸில் ஏறி நிக்க போறேன், இங்கிலாந்து ராணி போல வரேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குவே, அந்த மாதிரி. என்னடி சொன்ன பிரியா? மெரினால வீடு கட்ட போறியா? மெரினால போராட்டமே பண்ண விட மாட்டான்னு அடிச்சு விரட்டினாங்க, இதில் நீ வீடு கட்ட போறியாக்கும்? வீடு நல்லதான். ஏண்டி எங்களெல்லாம் போலீஸ்கிட்ட அடி வாங்க விடாம வரமாட்ட போல இருக்கே, என்னக்கா இவ இப்படி என்ன பயமுறுத்திட்டு இருக்கா? சவுண்டு அது ஒரு பாட்டுமா, சும்மா பாடிக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பாட்டு தான் மதி, உனக்கு பழைய பாட்டு இல்லது தெரிஞ்சிருக்காது, அதுதான். அது அப்படி ஒரு பாட்டு இருக்கு, அந்த காலத்தில் ஒரு பாட்டு சூப்பராக இருக்குது, மனோரமா நடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து இந்த பாட்டுலாம் ரொம்ப ஃபேமஸ். உனக்கு இதெல்லாம் நீ கேட்டிருக்க மாட்டிருப்பியா இருக்கும், அதுதான் உனக்கு தெரியல. நான் சும்மா பாட்டு தான் பாடினா, நீ எதுவும் பயப்படாத. ஆமா சவுண்டு, அது ஒரு பாட்டு தான், நீ என்னவோ இப்படி பயப்படுற? அப்படியா? சரி சரி. இல்லை இல்லை, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்களாம் போராட்டம் பண்ணவங்களே அடித்து விரட்டினாங்கல்ல, நீ வீடு கட்ட போகிறேன்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்றுமோ பயமாக போயிடுச்சு. அது பாட்டா? நான் அந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டதே இல்லை பார்த்துக்க. புது புது சாங்ஸ் தான் கேட்பேன். அது இல்லாமல் சின்ன வயசுலலாம் அவ்வளோவா எங்களை டிவி அதெல்லாம் பார்க்கவே விட மாட்டாங்களா, மேக்ஸிமம் படிப்புனே இருந்துட்டோம். அதனால தான் இந்த மாதிரி பாட்டெலாம் கேட்டதில்லை, அதனால தான் தெரியலை. சரி விடு. சரிக்கா, இன்னும் 2 நாளில் கிளம்புறோம், எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க, சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். நான் வரேன். சரிம்மா சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. என்ன மக்களே, எப்படி இருக்கீங்க? வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க நான் நம்புகிறேன். அண்ட் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். அண்ட் என்ன சொல்கிறது, வார்த்தைகளே இல்லை. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க வீடியோஸை, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் எப்படி போடலாம், எந்த மாதிரிலாம் கதை கொண்டு போகலாம் அப்படின்னு சஜஷனில் சொல்லுங்கள். ஒரு சிலர் ஒருத்தர் கமெண்டில் பண்ணியிருக்காங்க, தேவிக்காங்கிறவங்க. எனக்கு சிரிப்பு வந்துச்சு அவங்க கமெண்ட் படிக்கும்போது. முட்டை கண்ணனுக்கு முட்டை, சரி டோராவை பேர போடுங்க அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் கமெண்டிங் தேவிகா. உங்களோட சஜஷன் நான் எடுத்துக்கிறேன். பட் நான் ஒரு கதை யோசிச்சு வச்சுருந்தேன் பேரை. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ப்ரொமோ வீடியோலையே. ஸோ அவங்க 2 பேர்த்து தான் நான் பேரை போடலான்னு இருக்கேன். உங்களுக்கே தெரியும், போக போக கதை போக போக உங்களுக்கு புரிய வரும் எப்படி சொல்லி கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு கதை பிடிக்கும்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லாரோட கமெண்ட்டுமே நான் வரவேற்கிறேன். ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் வேறு நல்ல கமெண்ட் வந்திருக்கு, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கமெண்ட் பண்ணவங்களுக்கும். கதை பார்த்துட்ருக்கா இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே.